ஹே ஹாய் கைஸ். ஸ்டார்டிங் சீனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, வெளியேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கவங்க தயவுசெய்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் நிறையா பேர் பெரிய பெரிய வெப்பன்ஸோட அந்த ஏரியாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கார்லேருந்து ரெடியாக கன்லாம் வச்சுட்டு ஒருத்தர் ஷூட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனை நம்ம ஷூட்டர்னு வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு பொண்ணை ஷூட் பண்ணுறான். இவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். புல்லட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஃபோட்டோ ஃப்ரேமில் போய் அடிச்சுட்டு கீழே விழுந்துருது. ஃபோட்டோ ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்துட்டு அவன் நக்கல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியே பார்க்குறாங்க. கீழே ஒரு ஷார்ட் கன் இருக்குது. பக்கத்தில் ஒரு பொண்ணு வலியோடு உட்காந்துருக்கா. கொஞ்சம் தூரம் கழிச்சு இன்னொரு சின்ன பையன் மயங்கி கிடக்குறான். அட்லீஸ்ட் அந்த ஷார்ட் கன்னாலும் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் அந்த ஷூட் பண்ணி சோஃபா கடியில் போயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹீரோயின் ரொம்ப நடுங்கி உட்காந்துருக்காங்க. எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க அங்கிளும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவை நிறையா பேர் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த மூவியில். இப்படி ஒரு புல்லட் கூட படாமலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சிரிச்சிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்கா. அவங்க அங்கிளும் அப்படிலாம் இல்லை, இங்கே பாரு, அவனுக்கு பிளைண்ட் ஸ்பாட் எதுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனால் தப்பிக்க முடியுது அப்படின்னு அவங்க அங்கிள் சொன்னதை நினச்சி பார்க்குறா. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கண்ணாடியும் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கையும் கட்டி நேராக ஜன்னல் கிட்ட நீட்டுறா. கரெக்டாக அந்த ஷூட்டரும் அதை பார்த்து ஷூட் பண்ணுறான். இவன் விளையாடுறாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் மறுபடியும் கண்ணாடி வச்சு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே தூக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு டைமில் அந்த ஷூட்டரால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஹீரோயினுக்கு இதுதான் பிளைண்ட் ஸ்பாட்னு புரிஞ்சிருது. ஹீரோனும் இப்போ கண்ணாலேயே கேல்குலேட் பண்ணுறான். அந்த கன் அடியில் இருக்குது, டயக்னலாக சோஃபாவில் குதிச்சா எஸ்கேப் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் மேலே ஏறுறா. அந்த கில்லரும் ஓரளவுக்கு ஹீரோயின் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத கெஸ் பண்ணிடுறாங்க. இவளுக்கு என்ன பைத்தியமா, இப்படி சாவா தானாக வந்து யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்ருக்கா. அதே நேரத்தில் ரெண்டு பேரும் 1 2 3ன்னு சேமாகவே என்றாங்க. கரெக்டாக ஹீரோயினும் குதிச்சிடுறாங்க. அவனும் ஷூட் பண்ணிடுறான். ஜஸ்ட் மிஸ்ஸில் புல்லட்டும் ஹீரோயின் மேலே படாமல் தப்பிச்சிடுறாங்க. சோஃபாக்கு கீழே தான் ஷார்ட் கன் விழுந்துருச்சு இல்லையா, அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கை எட்டலன்னு சொல்லி சோஃபாவை திருப்பி போடுறாங்க. ரொம்ப பெரிய கன் இருக்குது. சும்மா கன் எடுத்து லோட் பண்ணி அந்த ஷூட்டருக்கே ஏம் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இதோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ட்ரடக்ஷனே போதும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ் ஒர்த்து தானே புரிய வைக்கிறதுக்கு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். என்னை விடுங்க, அந்த பொண்ணு தான் என்னை போட்டு அடித்தா, முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோயின் ரொம்பவே ஹெவியாக அடிச்சிருப்பாங்க போல். எங்கள் போலீஸ் வந்ததும் நான் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிசிடிவி செக் பண்ணிகிட்ருக்கோம், அது முடிஞ்சதும் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஏம்மா நீ ஏன் அந்த பையனை அப்படி அடித்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. போலீஸும் ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இவன் தான் தேவையில்லாமல் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்கான். ஹீரோயினும் பயங்கரமாக துரத்தி அடிச்சிருப்பாங்க போல். அவங்க அடித்ததெல்லாம் ஃபுட்டேஜில் இல்லை. அவள் ஹீரோயினுக்கு பயந்து கீழே விழுந்து நடுங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஹீரோயினும் ஆஃபீஸர்கிட்ட நான் எந்த தப்புமே பண்ணல, அவன் தான் தேவையில்லாமல் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுதுமா, எனக்கு புரியுது, பட் என்னால் உங்களை அப்படியே விட முடியாது, அவன் வேறு உங்களை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் உங்களோட கார்டியனுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும் சரின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்களோட அங்கிளுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கிள், நான் தான் ஜியான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் யங்சங் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்க் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஜின்மேன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு இப்படி கேட்டால் யாருக்கு தான் ஷாக்காக இருக்காது. காரில் ரொம்பவே சோகமாக வந்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குற. அதில் அவங்க அங்கிள் ஜன்னலுக்கு இரும்பு கம்பிலாம் பயங்கரமாக போட்டு செக்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5வது ஃப்ளோருக்கு எதுக்கு செக்யூரிட்டி கேமரா? திருடவனும் 5 ஃப்ளோர் ஏறி ஜன்னல்லேருந்து உள்ளே குதிச்செல்லாம் வரமாட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோயினும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு புது க்ளோசட்டும் இருக்குது. என்னோட டேஸ்ட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டிங்களா என்ன? 20 வயசு பொண்ணு ரூமில் இப்படி ஒரு க்ளோசட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. அங்கே அங்கிளும் வந்துட்டு, இங்கே பாரு, இது அயனால் ஆனது, புல்லட் ப்ரூஃப் வேறு, ரொம்பவே நியூவான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவும் கூட. ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மாதிரி உள்ளே போய் கதவு சாத்திக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கிள் விளையாடாதீங்க, என்னை யார் ஷூட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா. எங்கள் ஜென்மேனும் ஹீரோயினோட ஐடி கார்டு தான் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டோர் ஓனர் எனக்கு காசு கொடுக்காம ஏமாத்தினா இல்லையா, நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணதுக்கு. அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவனோட காலும் கையும் ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கு போல். ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் கிடக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். சடனாக எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டா, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி உங்கள் நேம் தான் நான் 3 டைம் வானத்தை பார்த்து கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவனோட கையை காலை உடச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் சொல்கிறாங்க. உங்களுக்கு மூஞ்சில் அடிபட்டிருக்கு, ஃபேஸ் டஃப்பாக இருக்குன்னு ஒத்துக்கிறேன், அதுக்காக இந்த மாதிரி ஜோக்லாம் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஃபன் பண்ணிருக்கா. ஜின்மேனும் அந்த ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ எதுக்கு ஃபோட்டோ தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி வச்சுக்கிறா.
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது நீ பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் உன்னை தொடர்ந்தே வரும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் ஸ்கூல் ஐடி நம்பரும். புரிஞ்சுதா? அதை எப்போவுமே நீ ஞாபகம் வச்சுக்கோ. மறந்துடவே மறந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை மறுபடியும் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் கடைசியாக என்கிட்ட சொன்னது என்னோட ஸ்கூல் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜிம்மனோட சொந்தம் தானே? எனக்கு ஞாபகம் இருக்கா? நானும் ஜிம்மனும் ஒரே ஸ்கூலில் தான் போனோம். நான் உன்னை சில டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கார் டிரைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த கார் டிரைவரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு ஃபியூனரலுக்கும் கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அங்கிளோட பாடியை பார்த்துட்ருக்கா. கழுத்தில் கட்டாயிருக்கு. அங்கே போலீஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் கழுத்தில் கட் பண்ணிக்கணும்? கையிலேயே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நீ சொல்கிறதும் சரிதாம்மா, நாங்கள் நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டோம். யாரும் வந்துட்டு போன மாதிரியும் இல்லை. கண்டிப்பாக சூசைட் தான் பண்ணியிருக்காங்க. வேணா அட்டாப்சி ரிப்போர்ட் தரோம், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு சைன் போட்டிங்கன்னா ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி ஹீரோயினும் சைன் போட்டு கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க அங்கிளோட காரில் டேட்டோ இருக்கிறத பார்க்குறா. மூத்த ஹெல்ப்னு எழுதியிருக்கு. ஃபியூனரலுக்கு ஃபோட்டோ வேணும்னு வந்திருப்பா. உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வெளியே உட்காந்துருக்கும் போது அந்த வழியாக ஒரு பையன் க்ராஸ் பண்ணி வரான். ஜியான் என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ஜங்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க போல். ஹீரோனும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதை எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனால் அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க. நான் கம்ப்யூட்டர் மேஜர் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அவனே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அங்கிளோட பார்ட் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அவரோட ஜாயின் பண்ணேன். அவர் வச்சுருக்க அக்ரிகல்ச்சர் ஹோல்சேல் வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபியூ டேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் அவரும் இறந்து போனார். அவரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்ச போது தான் அவர் இறந்துருந்ததை பார்த்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. அந்த பாத்ரூமில் தான் உங்கள் அங்கிள் இறந்துருந்தாங்க. நீ அதை க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத, உனக்கு பதிலாக நான் அதை க்ளீன் பண்ணுறேன். நானும் உன்னோட அங்கிளும் கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ அதனால் இதை நான் செய்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ எந்த கவலையும் பாடாமல் ஃபியூனரல் போய் பாரு, நான் இதை முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃபியூனரலில் தான் இருக்கான். ஆல்ரெடி ஒரு கார் டிரைவர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட ஜென்மேனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்க தான் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃபியூனரல் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் ஃபியூனரலுக்கு பெரிய பெரிய ஃப்ளார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த கார் டிரைவரும் சொல்லியிருக்காங்க, இவங்க நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இவங்களுக்கு திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொக்கேல நேம் எழுதியிருக்கு காம்ரேட் லீன்னு. இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த கார் டிரைவரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபியூனரலுக்கு 2 ட்வின்ஸ் வேறு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க யாருன்னு எந்த ஐடியாவும் இல்லை. டாக்ஸி டிரைவரும் அவங்க யார் என்னன்னு கேட்டு பார்த்துருப்பாங்க. எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ ரூடாக இருக்காங்க பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஜொங் வந்திருப்பான் இல்லையா, அவன் ஃபோனை கண்டுபிடிக்கிறான். அதே நேரத்தில் இங்கே அந்த டாக்ஸி டிரைவரும் ஜின்மேனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஜின்மேனோட கிளாஸ்மேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஜின்மேனோட ஃபியூனரலுக்கே வந்துட்டு அவங்கள பற்றியே காசிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனை நார்த் கொரியன் ஸ்பைன்லாம் சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவரும் நிறையா குடிச்சிருப்பாங்க போல். எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒரு நாள் நீ கேம்லிங்கில் எல்லாத்தையும் தோத்துட்டு சாக கிடந்த தெரியுமா? அப்போ அவன் தானே உனக்கு வந்து உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஹீரோயினும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியலல்ல அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் ஒரு சொட்டு கூட அழுதுருக்க மாட்டா. மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவளோட அங்கிளோட அவ்வளோ க்ளோஸ் இல்லை போல், அதனால தான் அழுகலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கதை கேட்டதும் இங்கே ஜொங் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவங்க கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் காதில் வாங்கிக்காத, நீ உண்மையாலுமே எனக்கு நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நான் உன்னோட வாஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஜொங்கும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் தேங்க்யூ சொல்லிட்டு சரி நம்ம எப்பயாவது சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்பவே எம்டியாக இருக்குது. ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அங்கிள் சோஃபாவில் இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டேன், நீயும் சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ஏன் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இனிமேல் தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ தான் அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. ஜொங்கும் கதவு திறந்துட்டு வரான். அந்த ஃபோனை கொடுக்கலாங்கிறதுக்காக ஹீரோயின் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு நான் அப்புறமே வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அழுதுகிட்டே என் கூட கொஞ்ச நேரம் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
சரின்னு அவனும் ஹீரோயினோட கொஞ்ச நேரம் இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனே எடுத்து குடுக்குறான். "இது நான் பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு எங்க அங்கிள்ட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. "நல்லா பாரு, இது அவங்களோடதா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி அத பார்த்துட்டு இருக்கும்போது, அதில மெசேஜ் வந்திருக்கு. 70 மில்லியன் ஊன் ரிசீவ் ஆயிருக்கு. என்னோட ப்ராடக்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க அங்கிள் அக்ரிகல்ச்சருக்கு பைப்லாம் தேவைப்படும் இல்லையா? நீர் பாய்ச்சறதுக்கு. அதுதான் வெப்சைட்ல மூலியமா வித்துட்ருக்காங்க. மொத்தமா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணா, அது நெறைய டிஜிட் காமிக்குது. "இதுல எவ்வளோ இருக்கு நீ கொஞ்சம் பார்த்து சொல்லேன்" அப்படின்னு சொல்லி ஜோங் கிட்ட ஃபோன குடுக்குறாங்க. அவனும் 18 பில்லியன் ஊன் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த ஹோசஸ் வித்து இவ்ளோ சம்பாதிக்க முடியும்னு நெனைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கண்டிப்பா முடியாது" அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். "நீ என் அங்கிள்காக வெப்சைட் டெவலப் பண்ணல, அத கொஞ்சம் காமிக்கிறியான்னு" சொல்லி அத பார்த்துட்டு இருக்காங்க. அதில எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சில கோடிங்கில காப்பி பண்ணி, அத பேஸ்ட் பண்ணி புதுசா ஒண்ணு சர்ச் பண்ணி பார்க்குறான். மூர்த்தி ஹெல்ப்ன்னு சொல்லி ஒண்ணு ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி இதே பேரு அவங்க அங்கிள் கால்ல பச்சை குடுத்துனத பார்த்துருப்பான் இல்லையா? ஸோ அது கிளிக் பண்ணா, ஆல்ரெடி லாகின் ஆகி உள்ள போயிடுது. வெப்பன்ஸா இருக்கு. ஜொங்கும் இது டார்க் வெப், இல்லீகல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா என்னோட அங்கிள் வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் ஷாக் ஆகுறா. அந்த வெப்சைட்ல மெசேஜ் வந்திருக்கு. நான் காசு அனுப்பிச்சிட்டேன். எப்போ என்னோட ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு திரும்பி ரீஃபண்ட் ஆயிரும். அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா உண்மையாலுமே ஜின்மேன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் நீயும் இன்னைக்கே சாக போற அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. உடனே ஜோங் மெசேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறான். அவங்க பைத்தியங்க, நீ அதெல்லாம் காதில் வாங்கிக்காத, நம்ம வேணா போலீஸ்க்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. வாசல்ல இருக்கவங்களோட வீட்ல இருந்தே பேச முடியும். ஸோ அதே மாதிரி ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. "ஜென்மேன் இருக்காங்களா? நான் மின்னேயி வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி இந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. "அங்கிள் வீட்ல இல்ல. நீங்க அப்புறமே வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மின்னேயும் "நான் சைனீஸ் டியூட்டர் ஜின்மேனுக்கு. ஸோ அவன என்னால கான்டாக்ட் பண்ண முடியல" அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. சைனீஸா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அங்கிள் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு போல. வாட்டெவர் அந்த லேடி பின்னாடி கன் வேற வச்சிருக்கா. ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. இதே நேரத்துல அந்த ஃபோன்ல மெசேஜ் வருது. "யாரையும் உன்ன கொல்ல விடாத. ஏன்னா நானே என் கையால உன்ன கொல்லணும்" அப்படின்னு சொல்லி. ஹீரோயினுக்கு பயமாயிடுது. அதுக்காட்டி அந்த லேடி ஃப்ரண்ட் டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறா. "ஃப்ரண்ட் டோர் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அதனால தான் வந்தேன். நான் வேணா உள்ள வந்து உட்காந்து வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் கேட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு 3 ட்ரோன்ஸ் பறந்து வந்துட்டுருக்கு. சின்ன வயசுல ஹீரோயின் சாப்பிட நினச்சத அவங்க அங்கிள் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வரும். அதே நேரத்துல ரொம்ப நாளா ஜின்மன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க போல. அவங்க அண்ணா தான் திட்டிட்டு இருக்காங்க. "சீ சைடுல நான் மட்டும் வந்து கண்டுபிடிக்கலன்னா நீ செத்திருப்படா. கொஞ்சமாச்சும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம்ல. அம்மா எத்தனை வருஷம் ஆச்சு இவன் வந்து" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க, "ஆல்மோஸ்ட் 8 வருஷமா நீ வீட்டுக்கு வரல. உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஜின்மேனுக்கு முகம்லாம் அடிபட்டிருக்கும் இல்லையா? கவனமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. "இதுக்கப்புறம் உன்னோட மேரேஜுக்கு தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா?" அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மறுபடியும் சாப்பிட வரும்போது கரெக்ட்டா ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டே எடுத்துடுறாங்களா? அங்கிளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின பார்த்துருப்பாங்க. "என்னோட பேர் என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியாதுன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. "என்னோட பேரு சொங் ஜின்மேன். ஞாபகம் வச்சுக்கோ, ஜோங் ஜின்மேன்" அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் தான் செம்மையான எபிசோட்ஸ்லாம் காத்திருக்கு. மறக்காம கமெண்ட், லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.